உலகத்தில் ஒரே ஒருவர் தான் மௌத்தாகாமல் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரும் மௌத்தாகும் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது சகோதரர்களே. யார் அது? அவர்தான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். 2000 வருடங்களாக 2வது வானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து ஒரே இரவில் பலஸ்தீனுக்கு போனார்கள். மக்காவிலிருந்து அந்த காலத்தில் பலஸ்தீனுக்கு போவதாக இருந்தால் 1 மாதம் பிரயாணம் செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரே இரவில் அழைத்துக் கொண்டு போனார்கள். அங்கே 1,24,000 நபிமார்கள் இருந்தார்கள். அனைவருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்திவிட்டு வானலோகத்தை நோக்கி உயர்த்தப்பட்டார். அங்கே 1வது வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டார்கள். 2வது வானத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டார்கள். 3வது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டார்கள். 4வது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டார்கள். 5வது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டார்கள். 6வது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டார்கள். 7வது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டார்கள். சகோதரர்களே, 2வது வானத்தில் இருக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்தை நோக்கி உயர்த்தப்பட்டு கிட்டத்தட்ட 2000 வருடங்கள் தாண்டிவிட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த உலகத்தில் 2024 ஆண்டுகள் முடிந்து விட்டது. சகோதரர்களே, ஒரு நாள் வரும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவார். காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் ஹஜருல் அஸ்வதுக்கு பக்கத்தில் மஹ்தி வந்து விட்டார் என்பதாக ஒரு அறிவித்தல் கொடுக்கப்படும். அன்றைக்கு தான் அவருக்கு தெரியும் நான் தான் மஹ்தி என்று. அன்றைக்கு தான் அவருக்கு தெரியும். முழு மக்களும் முழு முஸ்லிம்களும் மஹ்தியோடு பையன் செய்வார்கள். சகோதரர்களே, மஹ்தி மக்காவிலிருந்து டமஸ்கஸ் வரைக்கும் யுத்தம் செய்வார். யுத்தம் செய்து இஸ்லாமிய கிலாபத்தை நிலைநாட்டிக் கொண்டே செல்வார். சிரியாவுக்கு போவார். அங்கே டமஸ்கஸிலே ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, மஸ்ஜிது தாபிக் ஜாமிஉ திமஷ்க். உமையாக்களுடைய கிலாபத்தில் கட்டப்பட்ட பள்ளிவாசல். லட்சக்கணக்கான மக்கள் அங்கே நின்று தொழலாம். சகோதரர்களே, அந்த பள்ளியில் தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஜனாஸா இருக்கிறது. அந்த பள்ளியில் தான் சலாஹுத்தீன் அய்யூபியுடைய ஜனாஸா இருக்கிறது. அந்த பள்ளியில் தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலை கொண்டு போய் வைக்கப்பட்டது. பின்னால் அது மதீனாவுக்கு அனுப்பப்பட்டது என்பதாக வரலாறுகள் சொல்கிறது. அந்த பள்ளியில் தான் முஸ்லிம்களை வைத்துக் கொண்டு ஹஜ்ரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் ஒரு தொழுகை நேரத்தை எதிர்பார்த்து உட்கார்ந்திருப்பார். அந்த நேரத்தில் தான் உலக வரலாறு காணாத ஒரு அதிசயம் நிகழும். என்ன அதிசயம்? 2வது வானத்தில் இருக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கக்கூடிய காலம் நேரம் நெருங்கும். சகோதரர்களே,